என் பேர் ஜெரோம் நவீன். என் பையன் பேர் ஜான் விசாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறாரு. அவரை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒழுக்கம். இந்த செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன, அந்த ஏஜுக்கு என்ன ஒழுக்கம் இருக்கணுமோ அதோட ஒரு படி மேலே தான் நடந்துக்கிறாப்புல அவர். அது பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அடுத்தபடியாக பங்க்சுவாலிட்டி. ஒரு ஸ்கூலுக்கு போகிறாருனாலும் அந்த டைம் கீப்பப் பண்ணி போகிறாப்புல. நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகணும், ஃபேமிலியோடு போகணுன்னாலும் அந்த பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்னு ரொம்ப எஃபெக்ட் போடுறாப்புல. நெக்ஸ்ட்டு மொத்தமாக டோட்டலாக பார்த்தாலே அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்குன்னு ஒரு சில பிரின்சிபல் வச்சு அதை ஃபாலோ பண்ணுறாப்புல. நம்மளுக்கு அதை பார்த்து அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கணுன்ற அளவுக்கு இருக்குது. அதனாலேயே நம்ம கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, எஜுகேஷன் வைஸாக பார்த்தோம்னா, இங்கிலீஷ் ஆங்கில மொழி ரொம்ப சிறப்பாக வழி நடத்துகிறாங்க ஆசிரியர்கள்லாம். அவர் அதை இங்கே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாப்புல. என் கூடயும் சரி, அவங்க அம்மா கூடயும் சரி, ஆங்கிலத்தில் தான் பேசணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாப்புல. அதே போல் ஹேண்ட் ரைட்டிங், ஒரு கேர்சிவ் லெட்டரெல்லாம் நல்லாவே அருமையாக எழுதுகிறாப்புல. இதெல்லாம் எங்கன்னா ஆசிரியர்கள் வழிநடத்தலில் தான் இதெல்லாம் வருது. அவங்களோட ஈடுபாட்டுக்கான பலன் தான் இதெல்லாம். மற்றபடி ஆங்கில மொழிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு தமிழ் மொழிக்கும் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான விண்ணப்பம். அடுத்தபடியாக ஸ்போர்ட்ஸுன்னு பார்த்தா படிப்பு முக்கியம். அதே மாதிரி படிப்பு மட்டுமே இருந்தால் ஒரு இதே இல்லாமல் போயிடும், த்ரில்லிங்கே இல்லாமல் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் லைனுக்கு ஒரு முக்கியத்துவம் தராங்க ஸ்கூலில். அது இப்போ ரீசெண்டாக கூட பையனோட சீனியர்ஸுங்கெல்லாம் நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. அது பார்க்குறப்போ நாளைக்கு நம்ம பையனும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வருவான் அப்படின்னு நம்மளுக்கு விருப்பம் இருக்குது, வரணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக கூட மியூசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். எஜுகேஷனு, ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு, இது எல்லாத்துக்குமே எல்லா வகையிலையும் முக்கியத்துவம் தராங்க. ஆசிரியர்களோட வழி நடத்தல்னால தான் இவங்க எல்லாமே டிசிப்ளினாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் லைனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆசிரியர்கள் ஒரு முழு ஈடுபாட்டோடு பண்ணுறனால பசங்களோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் நான் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் என்னோடய கருத்து பதிவிடுறதுக்கு வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன்.